இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயமாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். சில பேருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயமாக இருக்கும். இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, அம்மா எங்கள் மேலே கேஸ் கொடுத்துட்டாங்க, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் அவங்கள எதிர்த்துக்கிட்டு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியலை, ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு திடீர்னு வேலை போயிருமோன்னு பயமாக இருக்குது. வெளிநாட்டில் இருந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க பேசுவாங்க இல்லையா, அவங்களாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ வேலை போகுமோ அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறேன், ஒரு நிரந்தரமான வேலை இன்னும் அமையலை, வேலை போகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, அதை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு பதிகம் பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு அப்பர் சுவாமிகள், திருநாவுக்கரசு சுவாமிகள் நமக்காக பாடி கொடுத்த மாசில் வீணையும் பதிகம் பற்றி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அவரை சுண்ணாம்பு காழவாய்க்குள்ளே போட்டாங்க. அவர் அழுதாரா? இல்லை. கத்துனாரா? இல்லை. என்ன பண்ணார்? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலேன் பண்ணர். தென்றல் காற்று மாதிரி சுகமாக இருக்குது, நிலா மாதிரி சுகமாக இருக்குது, இப்படி பாடினார். அப்போது நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தும் போது அந்த பதிகத்தை சொன்னால் நமக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் பண்ணாது, நம்ம அந்த பிரச்சனை எதுவும் பண்ணாது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஒரு விஷயத்தை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது என்ன ஆக போகுதோ, இது என்னை என்ன பண்ண போகுதோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா அவர்கள் பாராயணம் செய்ய வேண்டிய ரொம்ப அற்புதமான அப்பர் சுவாமிகளுடைய பதிகம் சுண்ண வெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூலாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம்பலாய அறவும் திண்ணல் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. ரொம்ப அற்புதமான பதிகம் இந்த பதிகம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று அப்பர் சுவாமிகள் பாடிய இந்த பதிகத்தை நாம் பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக இந்த விஷயம் என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது, இது என்ன ஆக போகுதுன்னு தெரியலை, அதை நினச்சி நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர்கள் இந்த பதிகத்தை பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக அந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்யாது. என்னோட பதிவுகளை நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன். பதிகம், இந்த தேவாரம், 12 திருமுறைகள் இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது அது ஒரு மந்திரம் போல, கவசம் போல இருந்து நம்மை காக்கும் அப்படின்றத என்னோட பதிவுகளை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் இந்த பதிகத்தை சொல்லி பயன்பெறுங்கள். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.